நாள் வந்ததுக்கு சமம். 6 மணி நேரம் இருந்தீங்கன்னா 6 நாள் வந்ததுக்கு சமம். நீங்கள் நம்ம சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயத்த அன்றைக்கி நம்ம தெரிஞ்சுருக்கோம். அதுதான் இங்கே வந்து பேசுகிறது. அதனால் நீங்கள் எவ்வளோ நாள் முடிக்கிறீங்களோ அவ்வளோ நாள் கிளியராக முடிச்சுட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்மார்ட்டாக வெளியே போகலாம். அதே மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு போனால் நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி வச்சு நடந்துட்டு இருப்பாங்க. மேம் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சு லோனு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி நம்ம கொட்டிக்க ஆரம்பிக்க முடியுமா? கட்டாயம். இதுக்கு வந்து தொழில் முனைவோர்னுட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே அந்த ட்ரைனிங் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதில்ல. உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் கூட அவங்க ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு மானியத்தில் தராங்க. இப்போ அதுவும் டெய்லரிங்க்கு தான் அதிக அமௌண்ட் நமக்கு கிடைக்கிறது. இது வந்து எப்படின்னா 35% ஃப்ரீ, 25 to 35. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இப்போ 1 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா 25,000 ஃப்ரீ. அந்த மாதிரி மானியத்தில் உங்களுக்கு ஃப்ரீ காசு கொடுத்து உங்களுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, உங்கள் தொழில் வளர்ச்சி அடையணுன்றதுக்காக கவர்மெண்ட் எய்ட் பண்ணுறாங்கங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் தகுதியானவங்களாக்கணும், அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், வறுமை கோட்டுக்கு அந்த வருமான சான்று வச்சுருக்கணும், கம்யூனிட்டி இந்த மாதிரி சிலதெல்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே அவங்க கேட்குற எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் பண்ணால் சின்ன டிசைனிங் ஒர்க் பண்ணாங்க மினிமம் 500, மேக்ஸிமம் 1000. இப்போ மாதம் 30 நாளைக்கு நம்ம 30 மணி நேரத்துலேயே 30,000 ரூபா சம்பாதிக்கலாம். இதில் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் ஆல்ரெடி அழகுக்கலை பயிற்சி முடிச்சுருக்கிறீங்கன்னா அதுவும் இதுவும் சேர்த்து ரெண்டும் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதில் பிஸ்னஸ் கிடைக்காத பட்சத்தில் இதில் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வாடகை கிடையாத மாதிரி வச்சுருக்கீங்க, இப்போ வாடகை கட்டணும், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி அப்படி பார்த்தா ஆடப்பான பியூட்டிஷனுக்கு ஏற்ப முகூர்த்த டைமில் தான் நிறைய சான்ஸ் இருக்கும். இப்போ அது போனப்போ நம்ம இந்த டெய்லரிங் வச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பியூட்டிஷனுக்கு டெய்லரிங் ஏன் மேட்ச் ஆகுனா, பியூட்டிஷன் வரவங்க எல்லாருமே இந்த ஒர்க் ப்ளவுஸ் போடுவாங்க, ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க்கு, டிசைனிங், பெரும்பாலும் அவங்க எல்லாமே டிசைனிங் லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் மேரேஜ் இந்த ப்ரோக்ராம் ஆர்டர் தான் பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப ப்ரோக்ராம் வர்றப்போ நம்ம ப்ரோக்ராம் கம்பல்சரி ப்ளவுஸ் வந்து காஸ்ட்லியாக தான் போடுவாங்க. அப்போ நம்ம மினிமம் ஒரு 3000, 4000, 5000 ஆர்டரில் கிடைச்சா கூட நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தானே. அப்போ நம்மளுக்கு நல்ல இன்கம் தானே அது. நம்ம நீங்கள் அதிக முதலீடு இல்லாத செய்கிற பிஸ்னஸ் எதுனா டெய்லரிங் மட்டும்தான் அதிக முதலீடு இல்லாத அதிக இன்கம் உள்ள பிஸ்னஸ். 4 ரூபா நூலில் நீங்கள் 400 ரூபா சம்பாதிக்கணும். சரியா மேம்? அப்போ ஒரு டவுட், இப்போ ஒரு டிசைன் ப்ளவுஸ்னால் மேக்ஸிமம் இதுக்கு இவ்வளோ ஃபிக்ஸட் ரேட் பண்ணலாங்க? நீங்கள் லேஸ் மட்டுமே வச்சாலும் இன்னைக்கு ரேஞ்சுக்கு 400 ரூபா 500 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் ஏரியா உங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ நம்ம ஏரியாவில் நம்மளை சுற்றிக்கிற மக்கள் வந்து எந்த அளவுக்கு இன்கம் வருது, வருமானம் வருது. இப்போ நீங்கள் சிட்டி போனால் ஐடி ஃபீல்டு இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தா மாத வருமானமே 60,000 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து சாதாரணமாக 10,000 20,000 சாதாரணமாக செலவு பண்ணிடுவாங்க. இப்போ அதே நம்ம ஊரில் இருக்கிறவங்க வருமானம் எவ்வளோ இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்க வருமானம், ஒரு 500 700ன்னு வச்சுன்னா அப்போ அவங்க எவ்வளோ நம்ம செலவு பண்ணுவாங்க அந்த 500லேருந்து, அப்படி தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ அவங்க மாதம் 500னா மாதம் 15,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ மிஞ்சி போனால் செலவு பண்ணாங்க, ஒரு 1000 2000. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அவங்க. நீங்கள் அதுக்கு மேலே அதிகம் சொல்கிறப்ப அவங்களுக்கு பட்ஜெட் இடிக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, ஓ இது வேணாம், இது ரொம்ப அவசரம் தேவையில்ல, அப்போ நம்ம அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், அப்படி தானே யோசிப்பாங்க.